இப்போ இந்த சென்டம் ஆப்புங்கிற அந்த பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்மார்ட்னஸுக்கு இதுல தான் நம்ம இதை கொண்டு வரோம், இந்த அல்காரிதம் டெஸ்ட்னு. அல்காரிதம்ங்கிறத சில பேர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் வேர்டு அது. இந்த அல்காரிதம்ங்கிறது அதுவா ஒரு ரேண்டமா பிக் பண்றது தான் அல்காரிதம். அதாவது ஒரு டேட்டாபேஸ், ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி கிரியேட் பண்ணிடுவோம். சென்டம் ஆப் ஹஸ் டன் தட். சென்டம் ஆப்புங்கிறது என்னன்னா ஒரு ஒரு டெஸ்ட் ஜென்ரேட்டர் ஆப் இது. ப்ளஸ் உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும், என்ன சொல்றது, கம்யூனிட்டி ஃபார்மேட்லாம் இருக்கும். இந்த அல்காரிதம்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸை அது சூஸ் பண்ணும், ரேண்டமாக ரொட்டேட் பண்ணி ஒரு நடையும் உங்களுக்கு ஃப்ரெஷ் கொஸ்டின்க்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் என்னன்னா இந்த அல்காரிதம் டெஸ்ட்ங்கிறது. திஸ் இஸ் வெரி யூனிக் அண்ட் இந்த யூஎஸ்பி ஆஃப் சென்டம் ஆப். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இதில் இந்த உடம்பெல்லாம் இழைச்சி போறதுக்கு இந்த ஹெல்த் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லுவார்கள். அதாவது விட்டு விட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறது. அது மாதிரி நம்ம அந்த எக்ஸாமுக்கு என்னன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன புக் இருக்கோ எல்லா புக்கையும் படிங்க. நீங்க எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ல வேணாலும் இருங்க, நீங்க என்ன பேட்டர்ன்ல வேணாலும் படிங்க, ஆனா இந்த டெஸ்ட்டை எடுங்க. திஸ் இஸ் மை சஜஷன் டு யூ. இது இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஐ எம் ப்ரிஸ்கிரைபிங் திஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் பேட்சஸ். இப்போ நம்ம இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்டர்மிட்டன்ட் டெஸ்ட் டேக்கிங் இஸ் சென்டம் ஆப்ஸ் சீக்ரெட். நமக்கு ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொன்னா இதை தான் நாங்கள் சொல்லுவோம். என்னன்னா நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிடும், ஒரு லைட்டா என்ன சொல்றது, ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், ஒரு மாதிரி எதுக்கும் ரொம்ப. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா படிச்சதை டெஸ்ட் பண்ணணும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இருக்கும். ஒரு மூட்டை அரிசியும் கொட்டி செக் பண்ணணும்னு இல்லை, ஒரு அங்கங்க எடுத்து பார்த்தோம்னா அந்த அரிசி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த சென்டம் ஆப்போட இந்த அல்காரிதம் டெஸ்ட் நம்ம எடுக்கணும்னு சொல்றோம். இந்த பேட்டர்ன் என்ன, படிங்க, டெஸ்ட் எடுங்க, படிங்க, டெஸ்ட் எடுங்க, ரிப்பீட்டு. நான் சொல்றது உங்களுக்கு, அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது, வெறும் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் ஃப்ரம் ஒன் டெஸ்ட் டு த அதர் டெஸ்ட். யூ ஹாவ் டு ஷோ சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மார்க்கிங். உங்களோட ஸ்டைல் அதை இது பண்றது, இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டினை நம்ம சரியா அடிப்பேங்கிற ஒரு வெறியோட இருக்கணும். இன்னும் நாங்கள் சொல்வது உண்டு, தெரிஞ்ச கேள்வியை ஆன்சர் பண்றதுனால நீ ஜெயிப்பதில்லை, உனக்கு தெரியாத கேள்வியை நீ எப்படி ஹேண்டில் பண்றங்கிறது தான் உன்னுடைய வெற்றி மறைந்திருக்கிறது. இப்ப கடைசியா ஒரு 200 கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு 5 கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சரே தெரியல, ஆனால் நம்மளோட வெற்றி ரகசியம் எங்க ஒளிஞ்சிருக்கு, அந்த 5 கொஸ்டின்ல. அதாவது நம்மளுக்கு ஆன்சர் தெரியலன்னாலும் நம்மளுடைய அந்த ஹேண்ட்லிங் இருக்கு பாருங்க, அது அந்த 4 கொஸ்டின்லயோ 5 கொஸ்டின்லயோ 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ உங்களை அறியாம சரியான கேள்வியை உங்கள் மூளை உங்கள் கை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுக்கும் உங்களை ட்ரை பண்றதுதான், ப்ரிப்பேர் பண்றதுதான் என்ன தொடர்ந்து அல்காரிதம் டெஸ்ட் எடுக்கிறதுடைய பலன். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி நீங்க டெஸ்ட் எடுக்கலாம், எப்பப்பெல்லாம் டயர்ட் ஆகுறீங்களோ அப்பப்பெல்லாம் எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா அது முடிக்கணும்லாம் கூட கிடையாது, நீங்க டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, இன்னும் 75 நாள் இருக்கிறதா வச்சுப்போம். இந்த 75 நாளும் படிக்கிற நேரம் போக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க 1 hour, இப்போ சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணி போவாங்க. அப்போ நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க மார்க்கை பத்தி கவலைப்படவே கூடாது. உங்க கண்ணுல அந்த கேள்வி அந்த பதில் அதை நீங்க சூஸ் பண்றது உங்க ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கணும். இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்டைரக்ட் ரிவிஷன். டைரக்ட் ரிவிஷன் கூட சொல்ல முடியாது, இட் இஸ் வெரி வெரி பிளேட்டன்ட் டைரக்ட் ரிவிஷன் உங்கள்கிட்ட நடந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களை சுத்தி இருக்கிற அந்த டிராவல் டைமை நீங்க என்கேஷ் பண்றீங்க. 2வது டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட போர்க்களத்துல இருக்கிறது, பயிற்சி செய்யறதுங்கிறது வேற, படிக்கிறதுங்கிறது வேற. பட் அந்த இடத்துல போய் நின்றுட்டு நம்ம ஃபைட் பண்ற அந்த சூழல்லே போய் இருக்கிறப்போ தட் வில் கிவ் யூ எனாமஸ் பவர். அது உங்களுக்கு உங்களை அறியாம உங்கள் கை சரியான அந்த ஆப்ஷன் நோக்கி போகும். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள்கிட்ட டெஸ்ட் டைரக்ட் ஆஃப்லைன் டெஸ்ட்ஸும் நாங்க இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். மோஸ்ட் ப்ராபப்லி பாத்தீங்கன்னா இன்னொரு டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அது நீங்க உங்க ஊர்லயே பக்கத்துல இருக்கிற ஊர்லயே நீங்க போய் ஆஃப்லைன் டெஸ்டாகவும், அதாவது ஹார்ட் காப்பியா கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஒரு சென்டர்ல உட்காந்து ஆன்சர் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு அதாவது இந்த அல்காரிதம் டெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கே அதுவும் அட்டன் பண்ணலாம் கடைசியாக உள்ளது. அது போல சில டெஸ்ட் அல்காரிதம் இல்லாம அந்த கியூரேட்டட் டெஸ்ட்டும் இடையில உங்களுக்கு அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க நல்லா படிச்சுட்டீங்க,
போன முறை ஏதோ ஒரு சில தவறுகள்னால 5 மார்க் 10 மார்க் 20 மார்க்ல நீங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறீர்கள். ஸோ அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ண வேண்டியதுதான் இப்போ சென்டம் ஆப்போட நோக்கம். அதனால நீங்க படிக்கிற உங்க பேட்டர்ன்லயே படிங்க. ஆனா படிக்கிறப்போ போன முன்னாடி எதெல்லாம் சரியா படிக்காம விட்டோமோ, எதெல்லாம் மார்க் கம்மியா இருந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணி இந்த டெஸ்ட்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. ஸோ படிக்கணும், டெஸ்ட் எடுக்கணும், படிக்கணும், டெஸ்ட் எடுக்கணும். அது இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த உங்களுக்கு இதை பத்தி போன நம்ம டிஎன்பிசியில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 200 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் நம்ம வச்ச டெஸ்ட் பேட்ச்ல இருந்து வந்திருந்தது. அப்போ வந்து நம்ம இவ்வளவு டெஸ்ட் எல்லாம் நம்ம கொடுக்கல. அப்போ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃப்ரீ மெகா மார்க் டெஸ்ட் பிளஸ் இந்த சில குரூப்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். அதுல நாங்க கொடுத்த டெஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட அந்த டிஎன்பிசியில 200 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் டைரக்டா நம்மளோட கொஸ்டின் எதர் சம்டைம்ஸ் டைரக்ட்லி சம்டைம்ஸ் இன்டைரக்ட்லி வந்திருந்தது. நாங்க அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இந்த 40 வந்து நம்மகிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பார்த்துருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 150 வாங்குற அளவுக்கு அவங்க படிச்சிருந்தாங்கன்னா, நம்ம கேட்ட கேள்வியில உள்ள ஆன்சர் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட 190 வந்திருக்கலாம். அப்ப அவங்க ஒரு 160 வந்திருந்தாங்கன்னா நம்ம கிட்ட உள்ள 40 கொஸ்டின்ல ஒரு 5 கொஸ்டின் விட்டாலும் கூட 195 வந்துடும். ஸோ அந்த பேட்டர்னை வந்து நம்ம சொல்றோம். அது பத்தின ஒரு சிறிய காணொலியை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், சென்டம் ஆப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் ப்ரெப் ஆப். ஸோ எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கொஷின்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ எங்களுடைய கொஷின் குவாலிட்டிக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்லட்டுமா? ஸோ ஜூன் 9, 2024 குரூப் 4 எக்ஸாம் வந்து நடந்திருந்தது. ஸோ அதை நிறைய பேர் அட்டன் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சென்டம் ஆப்ல இருந்து 2 பர்டிகுலர் டெஸ்ட் பேட்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாம்ல மொத்தமா கேட்டிருந்த 200 கேள்விகள்ல 40 கேள்விகள் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இடம்பெற்ற கேள்விகளா அப்படியே இடம்பெற்றிருந்தது, வார்த்தை கூட மாறாம. ஸோ இதுக்கான சாம்பிள் கூட இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட்லயே நான் டிஸ்பிளே பண்றேன். அதை பார்க்கும் போது சென்டம் ஆப்ல இருந்து எவ்வளவு குவாலிட்டியான கொஸ்டின்ஸை வந்து ஒரு டெஸ்ட் பேட்சா நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. ஜூன் 9 குரூப் 4 எக்ஸாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதில் கேட்டிருந்த எக்கச்சக்கமான கேள்விகள் பார்த்திங்கன்னா சென்டம் ஆப் சார்பாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம குரூப் 4க்காக நடத்தின டெஸ்ட் பேட்ச்ல இருந்து நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 40+ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்து அப்படியே வார்த்தை கூட மாறாமல் வந்து இந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக வந்து மெகா மார்க் டெஸ்ட் நடத்தியிருந்தோம் டிஎன்பிஎஸ்சிக்காக. அதிலிருந்து ஜிஎஸ் 10 கேள்விகள் அப்படியே வந்திருந்தது. ஸோ அதை வந்து உங்களுடைய ஒரு ப்ரிவியூக்காக நான் இங்கே ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். உண்மையான கொஷின் பேப்பர் ப்ளஸ் நம்ம எடுத்த கொஷின் பேப்பரையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்டம் ஆப்ல எவ்வளோ குவாலிட்டியான ஒரு கொஷின்ஸை வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்க்குலாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி வரக்கூடிய தேர்வுல நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் படிங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. பட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அது எப்பவுமே சென்டம் ஆப்லயா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ அல்காரிதம் டெஸ்ட் சேலஞ்சையும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருகிற சனிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 26. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இமீடியட்டா நம்மளுடைய அட்மிஷன் டீமை கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒன்று வந்து நம்ம சென்டம் ஆப்பில் கேட்ட கொஷின்ஸு, ஒன்று வந்து நம்மளுடைய இதில் டிஎன்பிசிலே வந்த கொஷின்ஸு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து வி ஹாவ் டு ப்ரிடிக்ட். நம்ம வந்து போன இடம் என்ன கேட்டாங்க, இந்த இடம் என்ன கேட்குறாங்க என்னங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு புக்கில் இருக்கிற மேட்டர்ஸ் அவ்வளவையும் கொஷினாக மாற்றி நம்ம பேக் எண்டில் thousands and thousands ஆஃப் கொஷின்ஸாக நம்ம வச்சுருக்கிறோம். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆன்சர்ஸ் வேறு இருக்கும். அதில் உங்களுக்கு எப்படி அந்த கேள்விகளை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன்லேயே நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்காரிதம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெஸ்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த மார்க் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெல் அண்ட் குட். பட் அட்டன் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் உதாரணமாக ஒரு 50 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா அப்புறம் பிரேக் விட்டுட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம், திருப்பி நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனை நட வேணாலும் டெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் திஸ் பேட்ச் ஹேஸ் நோ நம்பர் லிமிட்ஸ். எத்தனை நட வேணாலும் எடுக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் அடிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல எனர்ஜியா இருக்கு, ஒரு ஃபுல் கொஸ்டின் கடன்னு அடிச்சிட்டீங்க. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு 1 மணி நேரத்துல அடிச்சிட்டீங்க. இன்னும் ஃபாஸ்டா அடிக்க கத்துங்கங்கிறலாம். ஃபாஸ்டா அடிச்சிட்டீங்க.
டக்குன்னு மார்க்கை பார்க்குறீங்க, ஒரு மேக்ஸிமம் மார்க் வருது, அதை குறித்து வச்சுங்க. இந்த டெஸ்ட்டுக்கு இந்த இவ்வளோ எடுத்தோங்கிறத நீங்கள் வந்து குறித்து வச்சுங்க. குறித்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இஃப் யூ ஹாவ் எனர்ஜி இன்னொரு டெஸ்ட்டு, சில பேர் காலையில் ஒரு டெஸ்ட்டு, சாயந்தரம் ஒரு டெஸ்ட்டு, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு சிம்பிள் லாஜிக், கீப்பிங் யுவர் மைண்ட் என்கேஜ்டு வித் யுவர் மெட்டீரியல். உங்களுடைய சப்ஜெக்ட்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல நீங்களுடைய முழு கவனமும் அதுல இருந்துகிட்டே இருக்குது. இது என்ன ஆகும்னா, உங்க மூளையோட அல்டீரியர் எண்ட்ல, பேக் எண்ட்ல மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் பத்திலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களை அறியாம அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக படிக்காம, ஏன்னா இப்ப நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, நான் அந்த இதோட ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு எலிட், ஆல்ரெடி நிறைய படித்தவர்கள். ஏன்னா படித்தது மறந்து கொண்டே இருக்கும். 10 புக்கு இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10 புக்கில் நீங்க 100 புக்கை படிச்சுட்டு இருப்பீங்க. சிவில் சர்வீஸ்லாம் பாத்தீங்கன்னா 100 புக்கெல்லாம் ஒரு லிமிட்டட் நம்பர். 1வது புக்கை படிக்கிறீங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. 2வது புக்கு, 3வது புக்கு, இதை படிக்கிறீங்க, அதை படிக்கிறீங்க, அடுத்து தமிழ் படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஜியாகிரபி படிக்கிறீங்க, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, இப்படி படிச்சுக்கிட்டே வரீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி படிக்கிறப்போ, 10வது புக்கு படிக்கிறப்போ, 10வது புக்கின் கடைசி பக்கத்தை படிக்கிறப்போ முதல் புக்கு மறந்து போயிடும். ஒரு கிரே ஏரியா மாதிரி ஆயிடும். அப்புறம் திருப்பி நீங்க அங்க போனீங்கன்னா 10வது புக்கு மறந்து போயிடும், 6வது புக்கு மறந்து போயிடும், 5வது புக்கு. ஸோ ஒரு மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட கீழே மேலன்னு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்தையும் ரேண்டமா ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல நீங்க மொத்த சிலபஸையும் யார் ஹோல்டு பண்றாங்களோ அவங்க தான் கடைசியா ஜெயிப்பாங்க. அதுதான் இந்த எக்ஸாம்ஸோட ஒரு சீக்ரெட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் ஒருவனால் எந்தாவது 1 மணி நேரம் மொத்த மெட்டீரியலையும் அவனால ஒரு தராசுல தூக்கி நிற்க முடியுமா? இதான் அந்த சிவதனுசு மாதிரி, இந்த ராமருக்கு சொல்லுவாங்கல்ல, அதை தூக்கி நிறுத்தணும், அந்த வில்ல நான் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்களா, அவ்வளவுதான். இது அந்த ஒரு செகண்ட் தான் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க அட் அ டைம்ல ஒரு டெஸ்ட் எடுக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அல்காரிதம் டெஸ்ட் எடுக்கிறப்போ, நீங்க வந்து மொத்த சிலபஸ் ரிவைஸ் பண்ற ஒரு வாய்ப்பு அங்க உங்களுக்கு கிடைச்சிருது. ஏன்னா ஒரு கொஸ்டின் 1வது கொஸ்டின்ல இருந்து வருது, 1 2ல இருக்கு, 1 3ல இருக்கு, 1 4ல இருக்கு, 1 5ல இருக்கு. இதுல இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, இதை நீங்க எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னா, ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அந்த ஏரியா கிரே ஏரியா ஆயிட்டுன்னா அந்த புக்கு சம்பந்தப்பட்டதை அந்த ஆன்சரை நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தெரியல அப்படின்னு அப்படி போயிட்டு கூடாது. தெரியாத கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க அதுலயே நீங்க ஆன்சர் பண்ணோன்னே அதுல ரிசல்ட் பாக்குறப்போ உங்களுக்கு நம்மளுடைய ஆப்லயே இருக்கும் எது சரியான ஆன்சர், அதுக்கு சின்ன எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். ஸோ நீங்க அதையும் படிக்கிற மாதிரி தான். இதோட கான்செப்டே என்னன்னா, டெஸ்ட் டேக்கிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவிஷன். இப்போ இன்னொரு பாருங்க, டேக் டெஸ்ட் கண்டினியூஸ்லி ஈவன் இஃப் யூ ஸ்டாப் ரீடிங், டோன்ட் ஸ்டாப் டேக்கிங் டெஸ்ட். இப்போ சில பேர் இருப்பீங்க, நான் படிச்சுட்டேன், இப்போ என்னால் படிக்க முடியல, நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டேன், நான் காலையில் போனேன்னா ராத்திரி தான் வர முடியுது. நீங்கள் ட்ராவலில் கூட டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், நீங்கள் பெரிய பெரிய புக் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஆப், உங்களோட ஃபோன் உங்கள் கையில் தான் இருக்க போகுது, உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்க போகுது. நீங்கள் ட்ரெயினில் நின்றுட்டு போகிறப்ப கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்க, பஸ்ஸில் உட்காந்துருக்கப்போ கூட அட்டன் பண்ணுங்க. நீங்கள் புக்கே எடுக்க முடியல சார், ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணால் எழுதிடுவேன், பாஸ் பண்ணிடுவேன், போன நடெல்லாம் போய் 2 மார்க்கில் போச்சு, 3 மார்க்கில் இருந்து போனாலும் நீங்கள் புத்தகத்தை படிப்பதையே நிறுத்தி விட்டீர்கள், உங்களுக்கு டைமே இல்லைன்னாலும் இந்த டெஸ்ட் எடுக்கிறத நிறுத்தாதீங்க. சென்டம் ஆப்ல அல்காரிதம் டெஸ்ட். ஸோ இது ஆயிரக்கணக்கான கேள்விகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், உங்க மைண்ட் வந்து அதுக்கு ரெடி ஆயிடும், எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆயிடும். நீங்க புக்கு பக்கமே போலனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் அதுக்கு எதிராக நான் பேசல, தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஒருத்தர் ஃபுல்லா படிச்சுட்டாரு, போனடா இல்ல ரீசெண்டா ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காரு, இப்ப இன்னமும் போய் அவரால் இப்போ புக்கெல்லாம் உட்காந்து படிக்க முடியல, அந்த கண்டிஷன்ல இருந்தாலும் இந்த புக் எக்ஸாம் எடுக்கிறத நிறுத்தாதீங்க. டோன்ட் ஸ்டாப் டேக்கிங் டெஸ்ட். டெஸ்ட்னாவது எடுத்துக்கிட்டே இருங்க, எக்ஸாமுக்கு போங்க. there is a fairly a possibility of passing the examination. அதை படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 100% டெஃபினட்டா பாஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ நான் ஐ ஹவ் பீன் வித் என்ன சொல்றது, இந்த ஆஸ்பைரன்ஸ் ஃபார் பாஸ்ட் 25 years, ஒரு 25 வருஷமா நான் இந்த போட்டித் தேர்வு மாணவர்களோடு தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன். நானும் போட்டித் தேர்வு எழுதி தான் வேலைக்கு போனேன்,
இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எளிமையான முறையில உங்களுடைய செல்போனை யூஸ் பண்ற மாதிரி ஒன்னு எடுத்துட்டு இப்பதான் பாப்புலரைஸ் பண்ண ஆரம்பிச்சு. இப்பதான் நான் கொஞ்சம் வெளியிலயும் வந்திருக்கேன். நான் கைண்ட் ஆஃப் ஷை ஃபெலோ. நாங்களாம் ஒரு மாதிரி கிளாஸ் ரூம்குள்ளேயே காலத்தை ஓட்டுனவங்க. இப்பதான் இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள உங்களுடைய ஆதரவோடு, நம்பிக்கையோடு, அன்போடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஸோ இப்பதான் நாங்க வெளியில வந்து இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஓவர் பீரியட் ஆஃப் டேஸ் or months or years, this will become very popular, and all other many brands will come out with this kind of ஆனா இப்போ நான் வந்து இதுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்கேன், பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. நீங்க சாதாரண எப்படியா இருந்தாலும் நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் எப்படியா இருந்தாலும் ஒரு குத்து சண்டைக்கு பயிற்சி செய்வோம், அந்த ரிங்கில் போய் நின்று ஒரு ஃபேக்கா ஒரு மார்க் டெஸ்ட் பண்ணி தானே ஆகணும், ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போய் தானே ஆகணும். அப்ப அதுலயே ஒரு அல்காரிதம் மேட்சா போய் அதையே ஃபுல் டைமா எப்பெல்லாம் இருக்கீங்களோ அதான். இது பெரிய காம்ப்ளெக்ஸ் கிடையாது. திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். அப்ப என்ன சொல்றோம், ட்ரெயின்ல போறப்போ உங்களுக்கு படிச்சு போர் அடிக்கிறப்போ டைம் வேஸ்ட் ஆகாது. போர் அடிக்கிறீங்கன்னா இடையில ஒரு டெஸ்ட் எழுதிருங்க. பஸ்ல போறப்போ இன் போரிங் டைம்ஸ் உங்களுக்கு போர் அடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறப்போ, அது போல என்ன டெஸ்ட் டேக்கிங். அப்ப என்ன சொல்றோம், நாங்க வந்து நார்மலா அந்த ரிஸ்க் டேக்கிங் இஸ் ப்ராஃபிட் மேக்கிங்னு ஒரு கேப்ஷன் உண்டு எக்கனாமிக்ஸ்ல. நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா தான் என்ன சொல்ல முடியும், ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்க அது என்ன சொல்றோம், சென்டமாப்ல டெஸ்ட் டேக்கிங் இஸ் மார்க் மேக்கிங். டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உனக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நாங்க ரொம்ப தைரியமா சொல்றோம், நீ எங்க வேணா படி, யாருக்கிட்ட வேணா படி, என்ன வேணா படி, எப்ப வேணா படி, ஆனா என்ன பண்ணு, டெஸ்ட் நம்ம கிட்ட எடு. சென்டமாப்போட அல்காரிதம் டெஸ்ட், பிலீவ் திஸ், இதை எடுங்க. நிச்சயமா வந்து இன்னும் அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எங்கள்கிட்ட அல்காரிதம் டெஸ்ட் எடுத்து பாஸ் பண்ணாங்கங்கிற லிஸ்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிங்க, உங்களோட முழு பலத்தை பிரயோகிங்க. முழு பலம் நான் என்ன சொன்னேன், எங்களையும் சேர்த்துங்க உங்க பலத்துல. அப்போ நாம ஜெயிப்போம். நான் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் முழு மனதோட. அப்போ உங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகிக்கிற போது வெற்றி நிச்சயம். அடுத்தது என்ன வருது, மறுபடியும் டேக்கிங் டெஸ்ட் இஸ் த பெஸ்ட் ரிவிஷன். எங்களோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன, டேக்கிங் டெஸ்ட் இஸ் த பெஸ்ட் ரிவிஷன், டெஸ்ட் டேக்கிங் இஸ் மார்க் மேக்கிங். டெஸ்ட் எடுத்தீங்கன்னா மார்க் கிடைக்கும். continuous test taking will make you to improve the few marks that you are missing or missed last time. நீங்க ஒரு 5 மார்க் எடுக்காம ஃபெயில் ஆயிருக்கீங்க, 6 மார்க் எடுக்காம ஃபெயில் ஆயிருக்கீங்க, 2 மார்க்ல ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா அந்த கேப்பை இந்த அல்காரிதம் டெஸ்ட் பை சென்டமாப் வில் காம்பன்சேட் பண்ணிட்டீங்கன்னா. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா அண்ணனை மறந்துடாதீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுங்க, உங்களோட போட்டோஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏன்னா எங்களோட வெற்றி என்ன சொல்றது, அந்த லிஸ்ட் ஆஃப் ரேங்க் ஹோல்டர்ஸ்ல நாங்க போறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. பயந்துடாதீங்க. அல்காரிதம் டெஸ்ட் மார்க்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த அல்காரிதம் டெஸ்ட் எழுதுறப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, மார்க் நாட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க மார்க்குக்காக எழுதல, இது ஒரு மார்க் டெஸ்ட், பிராக்டிஸ் டெஸ்ட். அப்போ இதுல வந்து நீங்க அட்டெம்ப்டிங் தி டெஸ்ட் சீரியஸ்லி வித் ஃபோக்கஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்காக நான் டெஸ்ட் எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படியே கேர்லெஸ்ஸா உட்காந்துக்கிட்டு ஏ பி சி டின்னு போட்டீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, அது வேஸ்ட். அப்போ சீரியஸா நீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் எக்ஸாம்ல இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஸ்னேக்ல வந்து சின்னது பெருசுன்னு கிடையாது, எல்லாமே டேஞ்சரஸ் இல்லையா? அப்போ இந்த டெஸ்ட்டை வந்து உங்கள் முழு மனதோட, உங்களோட முழு ஃபோக்கஸோட, அது நீங்கள் ட்ரெயினில் இருக்கலாம், பஸ்ஸில் இருக்கலாம், நம்ம எங்கே ஃபோக்கஸ், நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஆரிய கூத்தாருனாலும் தாண்டவ கொண்டே காரியத்தில் கண்ணாடுறாங்கிற மாதிரி உங்கள் காரியத்தில் நீங்கள் கண்ணா இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் என்ன, அந்த பசி நோக்கார் கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாரார் கர்மமே கண்ணாயினார். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த பசி நோக்க மாட்டாங்க, மெய் வருத்தம் பார்க்க மாட்டாங்க, கண் துஞ்ச மாட்டாங்க. யாரு? டிஎன்பிசி படிக்கிறவர். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். உலகமே நம்மளை சுத்தி ஒரு வேடிக்கை பொருளாக ஓடிக்கொண்டிருந்தாலும், நம்ம ஐபிஎல் பார்த்துட்டு இருப்பான், எல்லாம் ஊன்னு கத்திட்டு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரே சத்தமா இருக்கும். ஏத்த விட்டு மாடியில பெரிய ஸ்கிரீன் வச்சு எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான், இது பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தன் பீர் அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். அந்த இதை பார்த்தாலே என்னமோ உலகத்திலேயே சந்தோஷமான சில மனிதர்கள் சேர்ந்து அந்த இதை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது தேவை கிடையாது.
நம்ம கவனம் பூரா நம்ம ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் பேட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறோம். நம்முடைய சொந்தக்காரவங்க பூரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ த ப்ரெஷர் இஸ் ஆன் யூ. யூ ஆர் த டோனி ஆஃப் யுவர் லைஃப். நீ தான் அந்த கோலி. அந்த இப்போ கூட ஒருத்தர் திட்டிட்டு இருப்பாரு, அவர் எல்லாம் ஸ்டேட்டஸில் வைக்கிறியே நீ. அது மாதிரி நீ உன் கதையை பாருப்பா. நானும் ஒரு பாஸ்டர் தானே. பாஸ்டர்னால என்ன, மெய்ப்பர் தான். நம்ம வழி நடத்துகிறவர் யாரோ அவர் நம்மளுடைய மெய்ப்பர். அப்போ என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் கேட்டிங்கன்னா, ஐபிஎல் பார்க்குறவன் ஐபிஎல் பார்க்கட்டும், தக் லைஃப் பார்க்குறவன் தக் லைஃப் பார்க்கட்டும். இப்போ இன்னொரு படம் ஏதோ ஒரு அஜித் படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அது பார்க்குறவங்க அதை பார்க்கட்டும். நம்ம எதை பார்க்கணும்னா, டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியலை உட்காந்து ஒரு வருஷம் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அதெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். இந்த வருஷம் நமக்கு இது கிடையாது, பொழுதுபோக்கு இங்கே வேலை கிடையாது. அது என்ன சொல்கிறோம், ஏற்கனவே ரணகலமாக இருக்குது, இதில் கிளுகிழுப்புக்கு வேலை கிடையாது. நம்ம லைஃப் அப்படிதான். ஸோ நம்ம இது ஒரு போர்க்களம், இங்கே நின்று விளையாண்டிங்கன்னா கழுத்தில் போட்டுருவோம், லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். அப்போது இந்த மொமெண்ட்டில் யுவர் ஃபோக்கஸ், அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை நம்ம எழுதிட்டு இருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் டெஸ்ட் நாட் இம்பார்ட்டன்ட். இது பைன் போட்டுருக்குது, பட் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் திஸ் டெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். டைமை நீங்கள் இந்த அல்காரிதம் ஆப்போட அல்காரிதம் டெஸ்ட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எத்தனை டெஸ்ட் எடுக்கிறீங்க முக்கியம் கிடையாது, அந்த டெஸ்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக எடுக்கிறீங்க முக்கணும். டேக்கிங் டெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், செக் த ஆன்சர், தட்ஸ் ஆல். ரெஸ்ட் எடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு. ஒரு நடம் முடிஞ்ச பிறகும் உங்களுடைய ஆன்சரையும் அதில் இருக்கிறதையும் எக்ஸ்பிளனேஷனையும் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு ரிவிஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். அதனால இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சம் 2500 அந்த மாதிரி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த செமினார் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெடியூஸ்டு இதில் போட்டிருக்கிறோம். நீங்கள் இப்போயே இதெல்லாம் அல்காரிதம் டெஸ்ட் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிற டேட்டும் அதில் போட்டிருப்போம். உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணிங்க. தொடர்ந்து டெஸ்ட் எடுங்க. இது நம்ம ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு 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 அவுட் ஆஃப் ரிசர்ச் ப்ராடக்ட் மாதிரி தான் இது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஜாயின் பண்ணிங்க. அதுபோல் ஆஃப்லைன் டெஸ்ட்டும் இருக்குது. உங்கள் ஊர்லேயே நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம பண்ணி, இப்போது நீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட ஒரு 25 சென்டர்ஸில் இப்போ டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதனால் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே கூடிய விரைவில் ஒரு சென்டம் ஆப் டெஸ்ட் சென்டரில் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும்.